பிரியாணி செய்ய போகிறோம். இட்லியை வந்து ஒரே ஈவனாக இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரே ஈவனாக இருக்கணும். நல்லா பொலன்னு பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ முன்னாடி இட்லியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, பூண்டு, இஞ்சி ரெண்டும் பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு கடுகை போடுறோம். கடுகை போட்டுட்டு பச்சை மிளகா போடுறோம், பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை போடுறோம். இதில் எல்லாமே பொடிசாக தான் கட் பண்ணணும். ஏன்னா வந்து இட்லியோட சைஸு வந்து ரொம்ப பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக வந்து மற்ற ஐட்டமும் பொடிசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே பொடிசாக. இப்போ இஞ்சி போடுறோம், பூண்டு போடுறோம். பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு அது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். அது சேர்ந்து ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்றோம். அப்புறம் நான் என்ன செய்யறேன், அந்த பிரியாணி மசாலாவில் 2 ஸ்பூன் அதை போட்டுட்டு அதையும் நல்லா பரட்டி விட்றோம். பரட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் சேர்க்குறோம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு இதை என்ன செய்கிறேன், ஒரு மூடியை போட்டு அடுப்பை ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடறேன். ஏன்னா அந்த கேரட்டும் பீன்ஸும் வேகணும் இல்லையா. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த கேரட்டு வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இட்லி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடிசாக, ஒரே மாதிரியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது நல்லா பொடிசாக ஒரே மாதிரி லெவலாக கட் பண்ணிக்கணும். அதை ஃபுல்லாக போடுறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி. ஏன்னா புதுசாக செஞ்ச இட்லியில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. மீந்த இட்லியிலலாம் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் 2 கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கிளறி விட்றோம் பாருங்கள். அப்படி கிளறி விடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லாயிருக்கும். ஏன் இந்த புதுசாக செஞ்ச இட்லியில் செய்யணும்னா அப்போ தான் சுட்டு வச்சுருப்போம். அது வந்து நல்லா மென்மையாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து ஒரு நைட்டு இட்லி சுட்டோம் மீந்துருச்சு அப்படின்னா காலையில் இந்த மாதிரி பிரியாணி செய்யலாம். அப்படி இல்லைனா காலையில் மீந்துருச்சு அப்படின்னா அந்த மீந்த இட்லியை நைட்டு இந்த மாதிரி பிரியாணி செய்யலாம். ஏன்னா வந்து உடனே சுட்ட இட்லியில் வந்து இட்லியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக ஈவனாக கட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நேரம் ஆன இட்லியில் தான் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இட்லி மீந்துட்டு நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பிரியாணி நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.